தகுதிரகம் அவர்களை நீ மன்னிப்பதற்காக நான் அவர்களுக்கு அழைப்பு விட்ட பொழுதெல்லாம் ஜாரு அசாபியகும் வியாதானியும் தங்கள் காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள், தங்கள் ஆடைகளால் மூடிக்கொள்கிறார்கள், பிடிவாதம் பிடிக்கிறார்கள், அகந்தை கொள்கிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள். எல்லாம் நான் என்ன செய்வேன் அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா சும்மா இன்னி தாவுத்துகும் ஜிஹாரா, இதுல அழிக்கிறதுக்காக துவா செய்ய போறாருங்க. அழிக்கிறதுக்கு செய்யற துவாவுக்கு இவ்வளவு பீடிகையை போடுறாரு. இதுல ஒரு விஷயமா விளங்கிக்கிறேன். எல்லாம் இவங்க தான் அம்பட்டு தெரியுமா அழிச்சு முடிஞ்சு சொல்லல அவரு. ஒரு நம்ம கேட்கிற அல்லாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட எல்லாத்தையும் சொல்லணும். அல்லாட்ட கேட்கிற விதத்தை எப்படி இருந்து கேட்டா, நமக்கு ஒரு வறுமையில் இருக்கிறோம்னு வைங்களேன், எல்லாம் எனக்கு சோறு கொடுன்னு கேட்க கூடாது. எல்லாம் சட்டை இல்லையே, எல்லாம் கையில் இல்லையே, அண்ணனும் தரமாட்டேங்கிறானே, எல்லாம் தண்ணியும் தரமாட்டேங்கிறானே, தொழில் நஷ்டமாச்சா அல்லாண்டு அல்லாட்ட சொல்றது அல்லாட்ட சொல்லி கொடுத்தது ஆவாது. இப்படி எல்லாம் கேட்பதுதான் நம்முடைய இயலாமையை நல்லா காட்டுறதாகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இவ்வளவும் சொல்றாரு, கேட்கிறாரு, இதெல்லாம் ஒரு பீடிகை விஷயத்தோடு தான் கேட்கிறாரு. எனவே இவங்க அழின்னு சொல்ல போறாரு. அதுக்கு தான் என்ன செய்யறாரு, எல்லாம் ராத்திரிலையும் கூப்பிட்டு பார்த்தான்ல, பகல்லையும் கூப்பிட்டேன், காதல முடிக்கிறாங்க, திட்டுறாங்க, உதைக்கிறாங்க, ஒன்னையா லிஸ்ட் போட்டுட்டு எனவே இவர்கள் அழிச்சிருந்து கேட்கிறாரு. இதை சொல்லாம அவர் கேட்க முடியுமில்ல. இல்ல இது சொல்லாமைய அவர் என்னென்ன படுத்துறாங்க நல்லா தெரியாதா, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னால தாங்க முடியல காலி பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லக்கூடாது. அதுல பணிவு கிடையாது. அல்லாவுக்கு தெரியுமே பார்க்காம அவர் உலகம் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, அகந்தை கொள்கிறார்களா, இன்னும் விஷயத்தை ஆரம்பிக்கிறார். பிரார்த்தனைக்கு வரல, விஷயம் அடிப்படையான பிரார்த்தனைக்கு வரல, வேற விஷயம் சொல்லிட்டே வராரு. சும்மா இன்னி தாவத்துகும் ஜிஹாரா, நான் பகிரங்கமாகவும் அவர்களை நான் அழைத்து பார்த்தேன், பயப்படாம தைரியமா போய் பகிரங்கமா அழைத்தேன். சும்மா இன்னி ஆலன்துலகும் அசுரத்துலகும் இஸ்ராரா, வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் டிக்ளேர் பண்ணி சொன்ன, தனித்தனியா கூப்பிட்டு நான் பிரச்சாரம் பண்ணினேன். பிரச்சாரத்தில் 2 முறை இருக்கு, அது நம்ம வழங்கிக்கிறோம். ராத்திரி பகல் பண்ற மாதிரி பிரச்சாரம் மேடை போட்டு செய்யறது மட்டும் பிரச்சாரம் அல்ல. உங்கள் நண்பர்களை தனியா சந்திச்சு பேசணும். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நீங்க பிரச்சாரம் பண்ண நூஹ் நபி செஞ்சிருக்காங்க. மேடை போட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மட்டும் என் வேலை முடிஞ்சுன்னு போக கூடாது. நம்ம அவர் அப்படி சொல்றாரு. ஆலன்துலகும் அவர்களுக்கு பகிரங்கமாகவும் நான் பிரச்சாரம் பண்ணினேன், அசுரத்துலகும் இஸ்ராரா மிக மிக ரகசியமாகவும் யாருக்கும் தெரியாம போய் உட்கார்ந்து அப்படியும் நான் நினைஞ்சிருக்கிறேன், பிரச்சாரம் பண்ணி இருக்கிறேன், தனிப்பட்ட முறையிலும் செஞ்சிருக்கிறேன். இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்களப்பா, உங்களை எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி காட்டினேன். நடந்த வரைக்கும் இந்த பையன் அடிச்செல்லாம் விட்டுருங்கப்பா, நான் மன்னிச்சுக்கிறேன், நீங்க அல்லாஹ்ட்ட திருந்தி மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றும் சொல்லி பார்த்து விட்டேன். யுர்சிலி சமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வானத்தை தொடர்ந்து மழை பொழிய செய்வான். யும்திதுக்கும் பிஅம்வாலிம் வபனீன வயஜஅல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு செல்வங்களாலும் பிள்ளைகளாலும் அவன் உதவி செய்வான், உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் நதிகளையும் உங்களுக்கு அவன் ஏற்படுத்துவான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறார். இந்த சொன்னேங்கிறதுல இன்னொரு மெசேஜ் நமக்கு இருக்கிறது. வரலாறு தெரிவதோட என்னன்னு கேட்டா, நம்ம பஞ்சம் வருது, பஞ்சம் பசி பட்டின ஒரு மழையே 6 மாசம் மழை இல்ல, வறண்டு போச்சு. இந்த நேரத்தில் எப்படி நம்ம இறைவன்ட்ட மழையை வேண்டணும் என்று சொன்னால் அவர் சொல்றாரு, சொல்லிக் கொடுக்கிறார் நூஹ் நபி. என்ன சொல்றாரு, இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள், வானத்தை கொட்ட செய்வான். அப்ப அல்லாஹ் வறட்சியில சோதிச்சிருக்கான்னு விளங்குது. அவங்கள அல்லாஹ் தெரிந்ததற்காக வேண்டி இவர் பிரச்சாரம் பண்ணி ஏத்துக்கிறல அவர்களுக்கு வறட்சி அல்லாஹ் கொடுத்தான், பஞ்சத்தை கொடுத்தான். இந்த பஞ்சத்தை சுட்டி காட்டுறாரு. பஞ்சமா இருக்குதுல, மழை இல்லையில, காய்கறி இல்ல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, கொட்டும், நதிகள் ஓடும், தோட்டங்கள் உண்டாகும், அல்லாஹ் அவனுக்கு எல்லா செழிப்பையும் தருவான் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்ததில் இருந்து ஒரு நபி செய்த பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் செய்திருப்பார். அப்ப இதுல இருந்து நம்மளும் பாடம் கத்துக்கிறோம். நம்ம ஊர்ல பஞ்சம் வந்தா பசி வந்தா வேற ராத்திப்பு செய்யறது திக்ரு செய்யறதுலாம் மழை வராது. அடுத்து என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு ஒருத்தரும் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் தாம் செய்த பாவங்களை உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வுடைய அந்த கோபம் விலகி மழை வரும். மழை வேண்டுவதற்கான ஒரு முறையில பாவ மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு இஸ்திஸ்கா மழை தொழுகை தொழுதுவிட்டு அந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கணும் சொன்னாங்க. அப்படி சொல்றாரு. அப்ப மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, ஏன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒரு கண்ணியத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? கது ஹலக்குக்கும் அத்வாரா, உங்களை பல குழுக்களாக உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்புறமே என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு லாஜிக் கட்டி வைக்கிறார். இது ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு என்னவெல்லாம் சொல்றாரு, வெறுமனே அல்லாஹ் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லவில்லை. அலம் தரவு கைப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாக்கா, 7 வானங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அந்த காலத்துல சிந்தனை எல்லாம் சொல்லிட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டுல கூட நீங்க சிந்திக்க வேணாங்கிறாங்க. நூஹ் நபி ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருங்கின தலைமுறை, 10 தலைமுறை. 1000 வருஷத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, சயின்ஸ் இஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நபி அதான் பேசினாங்க. அது பாருடா எப்படி படைச்சிருக்கேன், சிந்திச்சு பாருங்கடா.
வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பது சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து கேட்டாங்க. இன்னும் ஜாலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதுல வந்து சந்திரனை வந்து 100 பிரகாசமாகவும் ஜால சம்ச சிராஜா, சூரியனை விளக்காகவும் அல்ல ஆக்கியிருக்கிறான். அதுல ஒரு சயின்ஸ், அப்பவே சயின்ஸ். இது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ல. சூரியன் வந்து இயற்கையா ஒளி தரக்கூடியது, அது சிராஜிம்பாங்க. 100 சொன்னா பிரதிபலிக்கக்கூடியது, அது வாங்கி தான் தருது சந்திரன். சந்திரனுக்கு 100ங்கிற வார்த்தையும் சூரியனுக்கு சிராஜ் விளக்குங்கிற வார்த்தையும் அதை யூஸ் பண்ணி நூஹ் நபி பேசுறாங்க. இறைவன் வந்து தூதர்களுக்கு சரியான அறிவியல் உண்மைகளை கற்றுக் கொடுப்பான் என்பதும் அறிவியலோடு கலந்துதான் அறிவுபூர்வமாக தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று சும்மா குற்றத்தை சொல்லக்கூடாது. முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அறிவுபூர்வமான வாதங்களை தான் அவர் எடுத்துக்கிறார் பாருங்க. ஜாலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதுல வந்து வானங்கள்ல வந்து சந்திரனை வந்து 100ஆக ஆக்கியிருக்கிறான். ஜால சம்ச சிராஜா, சூரியனை வந்து உங்களுக்கு வந்து ஒளி விளக்காக சிராஜாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லி காட்டினேன். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றாரு. இப்படிலாம் போய் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு அழகா புரியுற மாதிரி சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கிறார். அல்லாஹ் அம்பத்தக்கும் மினல் நபாத்தன், அல்லாஹ் வந்து உங்களை பூமியிலிருந்து தான் உங்களை முளைக்க செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க. அல்லாஹ் அன்னைக்கே சொல்றாரு, அவரு உங்களை வளர செஞ்சு எதுல இருந்து வந்திருக்கீங்க, பூமியிலிருந்து தான் உங்களை எல்லாம் முளைக்க செஞ்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஆள் 50 கிலோ வந்துட்டீங்கன்னா மண்ணில் 50 கிலோ குறைஞ்சு வச்சுன்னு இருக்கும் தானே. நீங்க ஒரு ஆள் 50 கிலோ ஒரு மனுஷன் உற்பத்தி ஆயிட்டான்னு சொன்னா 50 கிலோ மண்ணை நம்ம தின்றுக்கிறோம். மண்ணை நேரடியா தின்றுக்க மாட்டோம். மண்ணு வந்து நெல்லா போயிருக்கும், மண்ணு வந்து ஆப்பிளா போயிருக்கும், மண்ணு வந்து அரிசியா போயிருக்கும், மண்ணு வந்து பருப்பா போயிருக்கும். அந்த மண்ணு தான் பருப்பாக பொருளாக உற்பத்தி ஆகுறது. அதை திங்கும் போது நீங்க மண்ணை தான் திங்கிறீங்க. அப்ப திங்கக்கூடிய நேரத்தில் உங்கள்ட்ட எவ்வளவு எடை ஏறுதோ அவ்வளவு எடைங்க குறையும். பூமியில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா 50,000 இருக்காது. ஆனால் மொத்தத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த இடம் கூடாது. அல்லாஹ் வெறும் பூமிக்கு எவ்வளவு இடம் அன்னைக்கு வச்சிருந்தானோ நம்ம 600 கோடி பேர் இருக்கும்போது அந்த இடம் தான் பெருக்க போகுது. மொத்தத்தை கொண்டு நிறுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம 600 கோடி பேர் பிளஸ் மண்ணு என்ன இடம் 100 டன் வச்சு உதாரணத்துக்கு தான் 100 டன்னா உதாரணத்துக்கு 100 டன் வச்சுக்கிருவோம். நம்ம 600 கோடி பேர் இல்லாம அல்ல முதல்ல பூமியை படைச்சானே அப்போ 100 டன் தான். நம்ம 600 கோடி பேர் ஏறினதுனால இதுல ஒரு 1/2 கிலோ கூட கூடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து நம்ம இடம் எடுத்திருக்கிறோம். இது சொல்றாரு, இந்த அறிவியல சொல்றாரு நூஹ் நபி. அல்லாஹ் வந்து உங்களை முளைக்க செய்தானா மினல் அர்லி, பூமியிலிருந்து. அல்லாஹ் வந்து பூமியிலிருந்து உங்களை அற்புதமாக முளைக்க செய்கிறான். மண்ணிலிருந்து உன்னை உருவாக்கி உற்பத்தி செய்யறான்டா. தாவரத்தை உற்பத்தி பண்ற மாதிரி நீ அது திண்டு வளர்ற. அது எப்படி நேரடியா வேர்ல இருந்து திண்டு வளருதோ நீ அது வளர்த்ததை எடுத்து திண்டு நீ வளர்ற. அது நேரடியா மண்ணுல இருந்து செடி வளருது, அதை தின்னுட்டு நீ வளர்ற. கடைசியில மண்ணுல இருந்தா வளர்ற. பெரிய அறிவியல், அதையும் அறிவியலா சொல்றாரு. அப்ப வந்து நம்மளுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் ஸ்டார்டிங்ல இது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை போட்டு உடைக்கிறார் நூஹ் நபி. பல லட்சம் வருஷம் ஆச்சு நூஹ் நபி காலத்துக்கு நமக்கு இடையில. அப்ப சொல்றாரு அவர். அப்ப அல்லாஹ் அம்பத்தக்கும் மினல் நபாத்தன், அல்லாஹ் வந்து உங்களை பூமியிலிருந்து மிகச்சிறப்பாக முளைக்க செய்திருக்கிறான். உற்பத்தி செஞ்சாங்க, முளைக்க செய்யறானா. அப்புறம் சும்மா யுஈதுக்கும் ஃபீஹா, பிறகு அங்கே உங்களை கொண்டு போய் போடுவான். யுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா, அங்கிருந்து நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அவனை போய் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கரு மக்கரன் குப்பாரா, மிகப்பெரிய சூழ்ச்சி எனக்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வக்காலு அவர்கள் சொன்னார்கள், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்கள் கடவுள்களை விட்டு விடாதீர்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நூஹ் சொல்ற கடவுளை ஏத்துக்கிறாதீங்க, நீங்க எந்த கடவுளை வழிபட்டு இருக்கிறீங்களோ அதுல உறுதியா நில்லுங்க என்று தங்களுக்குள் வக்காலு அவர்கள் தங்களுக்குள் சொன்னார்கள். லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்கள் கடவுளர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலா ததருன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா, இந்த 5ம் அவங்களுடைய இருந்த கடவுளர்களுடைய பெயர்கள், சிலைகளுடைய பெயர். வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு, இந்த 5 தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவங்க சொல்றாங்க, உங்க தெய்வங்களை விட்டுறாதீங்க. இவர் இதெல்லாம் இல்ல ஒரு அல்லாங்கிறாரு, ஒரு கடவுளுங்கிறாரு, இவர் பேச கேட்டுறாதீங்க, இந்த 5லையும் உறுதியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி 5 கடவுள் கொள்கை அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க, கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. ஒக்கதல்லு கசீரா, அல்லாஹ் நிறைய பேர் வழி கெடுத்து விட்டாங்க. அவங்க வணங்குறதும் இல்லாம மக்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கி விட்டாங்க. வலா தசீதில் ஆலிமீன இல்லா லலாலா, இறைவா அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டு தவிர வேற எது இனிமே அதிகமாக்காத. இப்பதான் பாயிண்ட் வர்றாரு, வழிகேட்டை தான் அதிகமா நாசமாக்கி வைக்கல, வழிகேட்டை அதிகமாக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் செய்ததாக 71வது அத்தியாயத்துல 1ல இருந்து 24 வரைக்கும் உள்ள வசனம் நான் வாசிச்சதுதான். 1வது அத்தியாயம் நூஹ்ங்கிற அத்தியாயத்துல 1லிருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இவ்வளவு பிரச்சாரத்தை அவர் பண்றார். இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு இருக்கு பாருங்க, இதுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்துச்சு. இந்த சிலைகள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மட்டுமில்ல, லட்சோப லட்சம் வருஷத்துக்கு பிறகும் கூட
அழிக்கப்பட்டு திருந்தி வந்த பிறகும் கூட அதனுடைய சாயல் அவங்க இதயத்தில் இருந்திருக்கு பாருங்க,